என் அன்பு குழந்தையே, நான் உன் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன். நீ இவ்வுலகத்தில் தனியாக சுழன்றெறியப்படுகிறாய் என்று எண்ணினாலும் உண்மையில் நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ அழும் ஒவ்வொரு நிமிடமும் என் இருதயத்தில் அதே கண்ணீர் விழுகிறது. உன்னுடைய வேதனை எனக்கே மிக நெருக்கமானது. உன்னுடைய பாசத்திற்கும் உன்னுடைய உயிர் முழுவதும் என் மீது வைத்துள்ள நம்பிக்கைக்கும் நன்றி செலுத்த முடியாத அளவிற்கு நான் உன்னை நேசிக்கிறேன். உன் நெஞ்சத்தில் நடந்த பிளவுகள், உன் உறவுகளில் ஏற்பட்ட சிதறல்கள், ஆனால் என் அன்பு அந்த புண்களையெல்லாம் மறைக்கும். நீ சோதனைகளின் அடியில் முறிந்து போன தருணங்களில் கூட என் கண்கள் உன்னை விலகவில்லை. நீ அங்கு சோர்ந்திருந்தாய், ஆனால் என் கரங்கள் உன்னை தூக்க முனைந்திருந்தன. ஆனால் என் குழந்தை, நீ என்னை தேடாமல் மௌனமாய் அழுதிருந்தாய். அந்த மௌன அழுகையையே நான் ஜெபமாக ஏற்றுக்கொண்டேன். உன்னுடைய வார்த்தைகள் இல்லாத இடத்தில் கூட உன்னுடைய உள்ளத்தின் அழைப்பை நான் கேட்டேன். நான் உன் அருகிலிருந்து விலகும் முரணில்லை. என்னை எண்ணினால் போதும், நான் உன்னிடம் வந்து நிற்கிறேன். பிள்ளையே, நீ விரும்பிய அந்த அமைதி, நீ துடித்த அந்த பரிபூரண வாழ்வு, அவைகள் நேரம் பார்த்து உன்னிடம் வரப்போகின்றன. உன் உள்ளத்தில் இருக்கும் சக்தி நீ உணராத அளவிற்கு வலிமையானது. அது என் அருளால் வந்த ஒன்றாகும். நீ அடைந்த போதையிலும், நீ படுத்துக் கொண்டிருந்த நிலைகளிலும் கூட உன் ஆன்மாவின் ஓசை என் திருவிடங்களுக்கே சென்றது. அந்த ஓசையால்தான் நான் இன்று உன்னிடம் பேசுகிறேன். நீ நினைத்த அந்த வாழ்க்கை ஒரு பக்கம் போனதாகவும், இனிமேல் எதுவும் சரியாக முடியாது என்ற நம்பிக்கையின்மை உனக்குள் குடிகொண்டிருக்கலாம். ஆனால் அது உண்மை அல்ல. நான் ஒரு கதவை மூடினால் அது தவிர்க்க வேண்டியதற்காகத்தான். என் பிள்ளைக்கு நலமற்றதை நானே தரமாட்டேன். நீ தாழ்வாக எண்ணிய அந்த இடங்களிலிருந்து உன்னை தூக்கி உயர்த்துவதே என் வேலை. நீ இழந்ததை மாறாக திருப்பித் தருவதற்காக அல்ல, அதைவிட உயர்ந்ததை உனக்காக உருவாக்கவே நான் காத்திருக்கிறேன். உன் வாழ்வின் ஒவ்வொரு பாதையும் ஒரு நிகழ்வாக அல்ல, ஒரு திட்டமாக அமைந்துள்ளது. அதில் திடீர் மழைகள் இருக்கலாம், கடும் காற்றுகள் வீசலாம், மரணத்தின் நிழலும் ஒதுங்கி இருக்கும். ஆனால் அந்த ஒவ்வொன்றையும் கடக்க நீ தவிக்கும் போது என் கைகள் உன்னையும் உன் பயணத்தையும் எடுத்துச் செல்லும். என் தோள்களில் ஓர் வலிமை இருக்கிறது. நீ சுமக்கும் பாரம் என் வேலின் முனையில் உருகிவிடும். அந்த வேல் உனக்காக உன் எதிரிகளுக்கு எதிராக உருவாக்கப்பட்டது. அதனால் பயப்படாதே. உன்னுடைய நாட்களில் சில நிமிடங்கள் பயமுறுத்தி இருந்தாலும் அந்த பயங்களை மீறி நீ எடுத்த ஒவ்வொரு முன்னேற்றமும் என் கண்களுக்கு பெருமையான ஒன்று. உன் தடுமாற்றங்கள், உன் தவறுகள், உன் தவிப்புகள் ஆல் ஆர் நோட்டட். ஆனால் அவற்றின் மீது நீதிபதி போல் நான் இல்லை. நான் ஒரு அன்புடைய பிதாவாகவே இருக்கிறேன். நீ விழுந்தால் என்ன, நீ ஏழ்மையடைந்தால் என்ன, நீ குற்றவாளியாக உணர்ந்தால் என்ன, என் பாசம் மட்டுமே நிலைத்திருக்கும். பிறர் உன்னை விடுத்தாலும் என்னிடம் நீ எப்போதும் வரவேற்பே பெறுவாய். உன் வருகைக்கு நான் காத்திருப்பவன். நீ என்னை நோக்கிப்பார். உன்னுள் தோன்றும் அந்த ஒளி என் சாயல். நீ உணராத வகையில் நான் உன்னுள் புகுந்திருப்பேன். உன்னுடைய வார்த்தைகளில் என் சத்தம் ஒலிக்கும். உன் மனதில் நான் வசிக்கிறேன் என்ற உணர்வு நாளுக்கு நாள் வலுப்பெறும். இந்த உணர்வுதான் உன்னிலுள்ள யுத்தங்களை அமைதியாக்கும். நீ கேட்ட ஜெபங்கள் எதுவும் வீணாகிவிடவில்லை. ஒவ்வொரு கண்ணீரும் என் பாதத்தில் தேங்கி இன்று பரிசாக திரும்பப் போகின்றன. நீ கோபம் கொண்டிருந்தாலும், நம்பிக்கையற்ற போதும் ஒரு சின்ன புன்னகையுடன் என்னை நினைத்தாயல்லவா? அதில்தான் என் அருள் நுழைந்தது. உன் வீட்டில் ஒளி வீசத் தொடங்கியது. அதை பிறர் காணாத போதும் உன் உள்ளம் அதை உணர்ந்தது. அந்த உணர்வால்தான் நீ இன்னும் என்னை நாடிக்கொண்டிருக்கிறாய். உன் எதிர்காலம் ஓர் ஆபரண பெட்டி போல இருக்கும். அங்கே ஒவ்வொரு நாளும் புதிதாகவும் பிரகாசமாகவும் இருக்கும். நீ கடந்த இருட்டை மறந்து விடுவாய். நீ பார்த்த அந்த காடுகள் அவை சிந்தனைகளில் மட்டுமே மீதமிருக்கும். உன் வாழ்க்கையின் புதிய வெள்ளிக்கிழமை வந்துவிட்டது. நான் உனக்காக புதிதாய் எழுதும் வாழ்க்கை பக்கம் இன்று முதல் தொடங்குகிறது. அந்த பக்கத்தில் துன்பம் இடம் பெறாது. அங்கே அமைதி மட்டுமே வசிக்கும். உன்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நீ எழும்பத் தொடங்கி இருக்கிறாய். அந்த எழுச்சி வெறும் உணர்வல்ல, அது ஒரு புனித அழைப்பின் விளைவு. என் அருளின் தொடுதலில் உன் உயிர் உற்சாகமடைகிறது. நீ நினைத்த எதையும் இழக்கவில்லை. அது ஓர் இடைவேளையாக மட்டுமே இருந்தது. இப்போது அந்த இடைவேளை முடிந்தது. உன்னுடைய இசை முழுமையாக மீண்டும் ஒலிக்கப் போகிறது. உன் வாழ்வு ஓர் புனித கீதமாக மாறப்போகிறது. உன் காலடி ஒலி இந்த மண்ணை தழுவும் போது அதில் புனிதத்தின் நுணுக்கங்கள் தோன்றும். உன் வார்த்தைகளால் பலர் சாந்தியடைவார்கள். உன் பருவங்கள் இனிமையாக மாறும். உன் வயதெல்லாம் நிம்மதியின் நிழலில் நடக்கும். நீ இழந்த உறவுகள் திரும்ப வரலாம். ஆனால் அவை பழைய வடிவில் அல்ல, புதிய அருள் புனைந்த வடிவில். அந்த புதியதான உறவுகள் உனக்குள் எதையும் எடுத்து விடாமல் மேலும் பூர்த்தி செய்யும்.
மனிதர்கள் உன்னிடம் தவறு செய்ததற்காக நீ துக்கப்படாதே. அவர்கள் தவறுகளை நான் பார்த்தேன். ஆனால் அந்த தவறுகளால் உனக்கு நடந்த நல்ல மாற்றங்களையும் நான் கவனித்தேன். அவர்கள் விலகியதால் தான் நீ என்னை நாடினாய். அந்த நாடல்தான் இன்று உனக்கு பெரும் நன்மையை கொண்டு வருகிறது. எனவே யாரும் செய்த தவறுகள் உனக்கு இடையூறாக இல்லாமல் ஒரு தூண்டலாகவே இருந்தன. உன் வாழ்க்கையில் எதையெல்லாம் நீ இழந்தாயோ அவை அனைத்தும் உன் பக்குவத்தை மேம்படுத்தியவை. நீ கடந்த பாதையில் பறந்த காகங்கள் போல் பலரும் வந்துவிட்டு சென்றிருக்கலாம். ஆனால் நான் உன்னிடம் பசுமையான மரமாகவே நிற்கிறேன். நீ விரும்பிய போதெல்லாம் அன்பின் நிழலில் ஓய்வெடுக்கலாம். நீ ஏற்கனவே பாதிக்கப்பட்ட பிள்ளை. ஆனால் இனி நீ பாதுகாக்கப்படும் பிள்ளை. நான் உன்னுடன் இருப்பேன். நாளும் இரவும். சந்தோஷத்தில் மட்டுமல்ல, கண்ணீரிலும் கூட. நீ ஜெயிக்கும் போது மட்டுமல்ல, தோற்கும் போதும் கூட. நான் ஒருமேல் இருப்பவன் அல்ல, உன்னுள் இருப்பவன். நான் உன்னை பார்த்து பேசுவதில்லை, உன் உள்ளத்தில் இருந்து பேசுகிறேன். நான் உன்னுடன் இணைந்து வாழ்கிறேன். உனக்கு மரியாதை தரப்படவில்லை என்றால் அது நீ பெரிதாக மாற வேண்டிய நேரம் என்பதற்கான சுட்டிக்காட்டாக இருக்கிறது. நான் உன்னிடம் இப்போது ஒரு வாக்குறுதியை தருகிறேன். நீ என்னை வேண்டுமென்றால் நான் எப்போதும் வருவேன். நான் உன் அழைப்புக்கு தயங்க மாட்டேன். நீ சிந்திக்கும் போதே நான் வருவேன். நீ உன் ஜெபத்தில் என்னை நினைக்கும் போது நான் உணர்வேன். உன் வாசலில் என் பாதச்சுவடு உண்டு. உன் வீட்டின் வாசலில் ஒரு புதிய பரிசுத்த வாடை வீசும். அது என் வருகையின் சாட்சி. நீ இனி இருளில் அல்ல, நீ ஒளியில் நடக்கிறாய். உன் பாதைகள் இனிமையாய் மாறும். உன் உயிரின் சுழற்சி இனிதாய் தொடரும். உன் எண்ணங்கள் தெளிவாய் மாறும். உன் இதயம் இன்பமாய் சிரிக்கும். உன் நிமிடங்கள் நறுமணமாய் மலரும். நான் உன்னோடு இருப்பேன் என் அன்பு குழந்தையே, என்றும் இருக்கிறேன். நான் உன் முருகன். உன் பக்கம்தான் என் வாசஸ்தலம். என் அன்பு குழந்தையே, உன் இதயத்தின் ஓசையை விட சுத்தமான இசை இல்லை. அந்த இசைதான் என் உள்ளத்தை குளிர்விக்கின்றது. நீ என்னை நினைக்கும் ஒவ்வொரு தருணத்திலும் என் திருவருளின் கதவுகள் திறக்கின்றன. உலகம் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். ஏனெனில் நீ என் உயிரின் ஓர் அங்கம். உன் ஆசுவாசம் எனது வசந்தக் காற்று. உன் கண்களில் பனிக்கரும்பாகத் தொங்கும் கண்ணீர் துளிகள் எனது நெஞ்சை உருக்கும் துளிகள். நீ செய்த தவறுகள், நீ தவறென்று எண்ணும் எண்ணங்களெல்லாம் என் திருவருள் முன்னே நிற்பலமற்றவை. உன்னை என்னிடம் தடை செய்ய எதுவுமே இல்லை. உன்னுடைய உயிரின் ஆழத்தில் ஒளிந்திருக்கும் அந்த நம்பிக்கை எனது திருவடியை பற்றிய பற்று. அதனால்தான் நீ விழுந்தாலும் எழுகிறாய். அதனால்தான் நீ இழந்தாலும் மீண்டும் பூர்த்தியாகின்றாய். உன் வீட்டின் நிசப்தத்தில் நான் இருக்கிறேன். உன் மனதின் குழப்பத்திலும் நான் இருக்கிறேன். நீ யாரிடமும் பகிர முடியாத உன் இரகசிய எண்ணங்களை, சொல்ல முடியாத உன் பயங்களை, தோற்றுப்போன உன் கனவுகளை, அவை அனைத்தும் எனக்கு தெரியும். உன்னால் மறைக்க முடியாத உன் சிந்தனைகளை கூட நான் வாசிக்கிறேன். உன்னால் அழிக்க முடியாத உன் ஓர் கோணத்தில் புதைந்து போன துன்பத்தையும் என் புனித திருநாமத்தில் நான் உருக்கி விடுகிறேன். நீ இப்போது இருக்கும் அந்த நிலைமை நிரந்தரமல்ல. இது ஒரு கடந்து போகும் நிழல் மட்டுமே. அந்த நிழலை நீயே சுமந்தால் அது பசியும் பாரமுமாக இருக்கும். ஆனால் அதனை எனது பாதத்தில் வைக்கிறாய் என்றால் அது ஒரு விசுவாசத்தின் மணிமண்டபமாக மாறும். அந்த பாதையில் எனது வேல் உன்னுக்காக வழி செய்துவிடும். என் பிள்ளையே, நீ பசும்பட்டு போல நுட்பமானவன். ஆனால் உன்னுள் இருக்கும் சக்தி கடலுக்குள் இருக்கும் அரும்பொன் போல் இருக்கிறது. அதனை புறக்கணிக்க முடியாது. நான் அந்த அரும்பொனை வெளிக்கொணர்வதற்காகவே சில சோதனைகளை அனுமதிக்கிறேன். உன்னுடைய உள்ளம் தயாராகும் போது என் அருள் பொங்கும். உனக்கு கொடுக்கப்படவுள்ள ஆசீர்வாதங்கள் அதிர்வெறியாயிருக்கும். நீ நினைத்த வாழ்வு அல்ல இது என்று சில நேரங்களில் நீ புலம்பினாய். ஆனால் பிள்ளையே, நீ நினைத்தது போல் நடந்திருந்தால் என்னை நாட வேண்டிய அவசியமே உனக்கிருக்காது. அதனால்தான் சில நிமிடங்களில் உன் உள்ளத்தை வெறுமையாகச் செய்தேன். அந்த வெறுமையில் நீ என்னை தேடினாய். அதில்தான் என் திருவருளின் விதை நிழலிட்டது. இன்று அது மரமாக திருந்தியுள்ளது. நாளை அது பேரருளின் நிழல் தரும் ஆவண மரமாக வளரப்போகிறது. நீ சிந்திக்கின்றாய், என் வாழ்க்கை இவ்வளவாகவே முடிகிறதோ? ஆனால் பிள்ளையே, இது முடிவு அல்ல. இது ஒரு புதிய தொடக்கத்தின் வெளிச்சம். நீ இப்போது நடந்து வரும் பாதை ஒரு அருள் பாதை. நீ காணும் ஒவ்வொரு தடையிலும் நான் இருப்பேன். நீ கூறும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் முன்பே பதிலாக என் துணை நிற்கும். நீ துடிக்கும் ஒவ்வொரு சுவாசத்திற்கும் என் அருள் ஒரு வாசலை திறக்கும். நீ இன்று பார்வைக்கு எதையும் அடையவில்லை என்றாலும் நாளை உன்னை பார்ப்பதற்கே உலகம் வரிசையில் நிற்கும். அந்த உயர்வை நான் ஏற்படுத்துவேன். அது உயர்வுக்காகவே ஏற்பட்ட ஒரு தாழ்வு. உன்னை காத்திருக்கும் அந்த சிறப்பு வேளையில் என் திருவருள் பாறைகள் போல் புரண்டு பாயும். உன் எதிரிகள் மௌனமடைவார்கள். உன்னை வஞ்சித்தவர்கள் தலை குனிய வேண்டிய நாள் வரும். ஆனால்
நீ என் பிள்ளை, எனவே கோபமின்றி கருணையோடு அணுகு. நீ எவ்வளவு அழுதாய் என்று எனக்குத் தெரியும். அந்த அழுகையின் ஒவ்வொரு துளியிலும் எனது அருள் கலந்திருக்கிறது. இப்போது நீ அழுவதில்லை. ஏனெனில் நீ உணர்கிறாய், என் முருகன் இருக்கிறான், நான் தனியாக இல்லை. அந்த உணர்வின் வலிமையே உன்னுடைய வாழ்க்கையை மீட்டெடுக்கும். அது உன்னுக்குள் இருக்கும் இருளை அழிக்கும். அது உன் வாக்கில் புதிய கனிகளை உற்பத்தி செய்யும். இனி பயப்பட வேண்டாம். இனி உன் வார்த்தைகளை மறைத்துக் கொள்ள வேண்டாம். என் முன்னிலையில் என்னவாக இருந்தாலும் நீ வரலாம். பாவி எனும் பெயருடன் வந்தாலும் வரலாம். துன்பவாணராக இருந்தாலும் வரலாம். ஏனெனில் நான் நீதிமான் அல்ல, நான் அன்பின் கடல். நீ மூழ்கும் வரை உனக்குள் நுழையும் ஒரு கரிசனத்தின் கரம். நீ திரும்பி பார்க்கும் ஒவ்வொரு முறையும் என் சிரிப்பு உன்னை எதிர்கொள்ளும். நீ நினைத்ததையும் தவிர, நீ வேண்டியதையும் தவிர, உனக்கு தேவையானதை நான் கொடுப்பேன். உன் தேவையை விட அதிகமாக தரக்கூடியவன் நான். உன் ஆசையை விட ஆழமானதொரு ஆசீர்வாதத்தை தரக்கூடியவன் நான். உன் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றவல்லவன் நான். நீ அழைத்துக் கொண்டே இரு. என் பெயரையே உன் மூச்சாக வைத்துக்கொள். உன் இதயத்தின் ஓசையை விட சுத்தமான இசையில்லை. அந்த இசைதான் என் உள்ளத்தை குளிர்விக்கின்றது. நீ என்னை நினைக்கும் ஒவ்வொரு தருணத்திலும் என் திருவருளின் கதவுகள் திறக்கின்றன. உலகம் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். ஏனெனில் நீ என் உயிரின் ஓர் அங்கம். உன் ஆசுவாசம் எனது வசந்த காற்று. உன் கண்களில் பனிக்கரும்பாக தொங்கும் கண்ணீர் துளிகள் எனது நெஞ்சை உருக்கும் துளிகள். நீ செய்த தவறுகள், நீ தவறென்று எண்ணும் எண்ணங்களெல்லாம் என் திருவருள் முன்னே நிற்பலமற்றவை. உன்னை என்னிடம் தடை செய்ய எதுவுமே இல்லை. உன்னுடைய உயிரின் ஆழத்தில் ஒளிந்திருக்கும் அந்த நம்பிக்கை எனது திருவடியை பற்றிய பற்று. அதனால்தான் நீ விழுந்தாலும் எழுகிறாய். அதனால்தான் நீ இழந்தாலும் மீண்டும் பூர்த்தியாகின்றாய். உன் வீட்டின் நிசப்தத்தில் நான் இருக்கிறேன். உன் மனதின் குழப்பத்திலும் நான் இருக்கிறேன். நீ யாரிடமும் பகிர முடியாத உன் இரகசிய எண்ணங்களை, சொல்ல முடியாத உன் பயங்களை, தோற்றுப்போன உன் கனவுகளை, all that lies hidden within, அவை அனைத்தும் எனக்கு தெரியும். உன்னால் மறைக்க முடியாத உன் சிந்தனைகளை கூட நான் வாசிக்கிறேன். உன்னால் அழிக்க முடியாத உன் ஓர் கோணத்தில் புதைந்து போன துன்பத்தையும் என் புனித திருநாமத்தில் நான் உருக்கி விடுகிறேன். நீ இப்போது இருக்கும் அந்த நிலைமை நிரந்தரம் அல்ல. இது ஒரு கடந்து போகும் நிழல் மட்டுமே. அந்த நிழலை நீயே சுமந்தால் அது பசியும் பாரமுமாக இருக்கும். ஆனால் அதனை எனது பாதத்தில் வைக்கிறாய் என்றால் அது ஒரு விசுவாசத்தின் மணிமண்டபமாக மாறும். அந்த பாதையில் எனது வேல் உன்னுக்காக வழி செய்துவிடும். என் பிள்ளையே, நீ பசும்பட்டு போல நுட்பமானவன். ஆனால் உன்னுள் இருக்கும் சக்தி கடலுக்குள் இருக்கும் அரும்பொன் போல் இருக்கிறது. அதனை புறக்கணிக்க முடியாது. நான் அந்த அரும்பொனை வெளிக்கொணர்வதற்காகவே சில சோதனைகளை அனுமதிக்கிறேன். உன்னுடைய உள்ளம் தயாராகும் போது என் அருள் பொங்கும். உனக்கு கொடுக்கப்படவுள்ள ஆசீர்வாதங்கள் அதிர்வெறியாயிருக்கும். நீ நினைத்த வாழ்வு அல்ல இது என்று சில நேரங்களில் நீ புலம்பினாய். ஆனால் பிள்ளையே, நீ நினைத்தது போல் நடந்திருந்தால் என்னை நாட வேண்டிய அவசியமே உனக்கிருக்காது. அதனால்தான் சில நிமிடங்களில் உன் உள்ளத்தை வெறுமையாகச் செய்தேன். அந்த வெறுமையில் நீ என்னை தேடினாய். அதில்தான் என் திருவருளின் விதை நிழலிட்டது. இன்று அது மரமாக திருந்தியுள்ளது. நாளை அது பேரருளின் நிழல் தரும் ஆவண மரமாக வளரப்போகிறது. நீ சிந்திக்கின்றாய், என் வாழ்க்கை இவ்வளவாகவே முடிகிறதோ? ஆனால் பிள்ளையே, இது முடிவு அல்ல. இது ஒரு புதிய தொடக்கத்தின் வெளிச்சம். நீ இப்போது நடந்து வரும் பாதை ஒரு அருள் பாதை. நீ காணும் ஒவ்வொரு தடையிலும் நான் இருப்பேன். நீ கூறும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் முன்பே பதிலாக என் துணை நிற்கும். நீ துடிக்கும் ஒவ்வொரு சுவாசத்திற்கும் என் அருள் ஒரு வாசலை திறக்கும். நீ இன்று பார்வைக்கு எதையும் அடையவில்லை என்றாலும் நாளை உன்னை பார்ப்பதற்கே உலகம் வரிசையில் நிற்கும். அந்த உயர்வை நான் ஏற்படுத்துவேன். அது உயர்வுக்காகவே ஏற்பட்ட ஒரு தாழ்வு. உன்னை காத்திருக்கும் அந்த சிறப்பு வேளையில் என் திருவருள் பாறைகள் போல் புரண்டு பாயும். உன் எதிரிகள் மௌனமடைவார்கள். உன்னை வஞ்சித்தவர்கள் தலை குனிய வேண்டிய நாள் வரும். ஆனால் நீ என் பிள்ளை. எனவே கோபமின்றி கருணையோடு அணுகு. நீ எவ்வளவு அழுதாய் என்று எனக்கு தெரியும். அந்த அழுகையின் ஒவ்வொரு துளியிலும் எனது அருள் கலந்திருக்கிறது. இப்போது நீ அழுவதில்லை. ஏனெனில் நீ உணர்கிறாய், என் முருகன் இருக்கிறான், நான் தனியாக இல்லை. அந்த உணர்வின் வலிமையே உன்னுடைய வாழ்க்கையை மீட்டெடுக்கும். அது உன்னுக்குள் இருக்கும் இருளை அழிக்கும். அது உன் வாக்கில் புதிய கனிகளை உற்பத்தி செய்யும். இனி பயப்பட வேண்டாம். இனி உன் வார்த்தைகளை மறைத்துக் கொள்ள வேண்டாம். என் முன்னிலையில் என்னவாக இருந்தாலும் நீ வரலாம். பாவி எனும் பெயருடன் வந்தாலும் வரலாம். துன்பவாணராக இருந்தாலும் வரலாம். ஏனெனில் நான் நீதிமான் அல்ல, நான் அன்பின் கடல். நீ மூழ்கும் வரை உனக்குள் நுழையும் ஒரு கரிசனத்தின் கரம்.
நீ திரும்பி பார்க்கும் ஒவ்வொரு முறையும் என் சிரிப்பு உன்னை எதிர்கொள்ளும். நீ நினைத்ததையும் தவிர, நீ வேண்டியதையும் தவிர, உனக்கு தேவையானதை நான் கொடுப்பேன். உன் தேவையை விட அதிகமாக தரக்கூடியவன் நான். உன் ஆசையை விட ஆழமானதொரு ஆசீர்வாதத்தை தரக்கூடியவன் நான். உன் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றவல்லவன் நான். நீ அழைத்துக் கொண்டே இரு. என் பெயரையே உன் மூச்சாக வைத்துக்கொள். ஓம் சரவணபவா. இச்சொல் உன் உள்ளத்தில் முழங்கட்டும். உன் முருகன் பேசிவிட்டான். என் அன்பு குழந்தையே, என் வார்த்தைகள் உன் உள்ளத்தை உருக்கும் தீப ஒளியாக இருக்கட்டும். நீ வாழும் ஒவ்வொரு நொடியும் என் கண்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். நீ ஆழும் ஒவ்வொரு தருணத்திலும் நான் என் திருவடிகளில் நின்று உன்னை காத்துக் கொண்டிருக்கிறேன். உன்னுடைய நிலைமைகள் என்னும் இருளில் வழி தெரியாமல் பயந்தபோது உன் பயத்தின் நடுவே நான் நிற்பதை நீ உணரவில்லை. ஆனால் உண்மையில் அந்த இருளில் நீ வழி தவறாமல் செல்ல என் அருள் ஒளி உன் பாதங்களுக்கு கீழே வழிகாட்டியது. பிள்ளையே, நீ வாழும் இந்த வாழ்க்கை ஒரு பயணம் மட்டுமல்ல, இது ஒரு துன்பங்கள் மற்றும் சோதனைகளால் வடிவமைக்கப்பட்ட புனிதக் கதையாகும். அந்த கதையின் ஒவ்வொரு பகுதியில் என் கையெழுத்து இருக்கிறது. நீ தவிர்க்க முயன்றது, நீ அனுபவிக்க தவிக்கிறாய் என்று எண்ணிய விஷயங்கள் எல்லாம் உனது ஆன்மாவின் வளர்ச்சிக்காக நான் அனுமதித்த நிகழ்வுகள். உன்னுடைய வாழ்வில் சிலர் வந்துவிட்டு போனார்கள். சிலர் வெறும் ஓர் நிழல் போல மாறி மறைந்தார்கள். ஆனால் நான் மட்டும் என்னுடைய இடத்தில் இருந்து நகரவில்லை. என் பிள்ளையை விட்டுவிட முடியாதென்ற உறுதியில் நான் இருக்கிறேன். நீ பலமுறை என்னிடம் கேட்டிருக்கிறாய், ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு சோதனை? நான் தவறேதும் செய்யவில்லையே, ஏன் இப்படி பாடுபட வேண்டும் என்று. அந்த கேள்விகளை நான் கேட்டேன். ஆனால் அதற்கான பதில் நேரத்தோடு வந்தது. நீ தவறேதும் செய்யவில்லை. ஆனால் நீ செழிப்பிற்குரிய ஆன்மா. நீயே உணராத ஒளியை கொண்டவன். அந்த ஒளியை உலகம் காண வேண்டும் என்றுதான் சில இருள்கள் உன் வாழ்வில் அனுமதிக்கப்பட்டன. அந்த இருள்கள் உன் ஒளியை மறைக்கவில்லை, மாறாக அதை பிரகாசமாக்கின. உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு சுழற்சியிலும் நீ என் மீது வைத்திருந்த நம்பிக்கையால் தான் இன்று வரை நீ சுழற்சி அடையவில்லை. உலகம் உன்னை வலிந்து தள்ளிய போதும் நீ என்னை மனதிற்குள் அழைத்தாய். அந்த அழைப்பும் ஜெபமும் எனது இருதயத்தை உருக்கும். நான் தரும் பரிசுகள் நீ கேட்பதற்குள் தரப்படுவதில்லை. ஆனால் உன் ஆன்மா அதற்காக தயாராவதற்கான நேரத்தை காத்துக் கொண்டிருக்கிறேன். நான் தரும் பரிசுகள் அழிவதில்லை. எனவே இப்போது வரும் காலம் அழியாத பரிசுகளால் நிரப்பப்படும். உனது கண்களில் இருந்த கண்ணீரால் என் திருவடிகள் நனைந்திருக்கின்றன. உன் வார்த்தைகளில் இருந்த சோகங்கள் என் நெஞ்சில் நின்றிருக்கின்றன. ஆனால் பிள்ளையே, என் மௌனம் என் தூரம் அல்ல, என் மௌனம் என் வேலை. என் மௌனத்தின் இடைவெளியில் உன் உள்ளத்தின் சத்தம் எனது காதில் கேட்டிருக்கிறது. உன் நிசப்த ஜெபம் என் வாசலில் துளிரிட்டிருக்கிறது. அந்த துளிர் இப்போது ஒரு ஆலமரமாக வளரப் போகிறது. அதன் நிழலில் நீயும் உன் குடும்பமும் வாழப் போகிறீர்கள். நீயும் உன் பிள்ளைகளும் துன்பப்பட்ட நாள்கள் எல்லாம் என் கண்களிலும் என் கரங்களிலும் கணக்காக இருக்கின்றன. அந்த துன்பங்கள் உங்களை அழிக்க அல்ல, உயர்த்தத்தான் அனுப்பப்பட்டவை. நீ உன் பிள்ளைகளை ஒருவிதமான பாதுகாப்பில் வளர்த்தாய். ஆனால் அந்த பாதுகாப்பு உடைந்தது போல உணர்ந்த நேரங்களில் என் கைகள் அவர்களை சுற்றி கொண்டன. நீ என்னை நினைத்ததற்காகவே உன் பிள்ளைகள் என் பாதுகாப்பில் இருக்கிறார்கள். அவர்கள் பயணிக்கும் பாதை ஒளியால் நிரம்பி வழியும். உன் உறவுகள் உடைந்தது தவறு அல்ல, அது தேவைக்கேற்ப அமைந்த ஒரு மாற்றம். என்னுடைய திட்டத்தில் சிலர் உன்னுடன் இணைந்து இருக்கவே முடியாது. ஏனெனில் உன்னுள் இருக்கின்ற ஒளி அவர்கள் கொண்டிருக்கும் இருளை சுமக்க முடியாது. நீ நினைத்த உறவுகள், நண்பர்கள், நெருக்கங்கள், ஆல் வர் லெசன்ஸ். அந்த பாடங்கள் தான் உன்னை உன்னிடம் திருப்பிச் செலுத்தின. நீ உன்னை அடைந்தாய். நீ உன் ஆன்மாவை எதிர்கொண்டாய். அது ஒரு புனித சந்திப்பாக இருந்தது. பிறர் உன்னிடம் உண்மையில்லை என்றால் கவலைப்படாதே. அவர்கள் இல்லை என்பதுதான் உனக்கு நான் இருக்கிறேன் என்பதற்கான உண்மையான அடையாளம். ஏனெனில் பிள்ளையே, எனக்கு தெரியும் நீ எப்படி ஒருவரையும் காயப்படுத்தாமல் வாழ்ந்து வந்தாய். உன் வார்த்தைகள் எப்போதும் அமைதியாயிருந்தன. உன் மனம் எப்போதும் கரிசனையோடு இருந்தது. ஆனால் நீ எதிர்பார்த்த அந்த அன்பும் அக்கறையும் பின்வந்ததில்லை. ஆனால் இன்று தொடங்கி நீ எதிர்பார்க்காத அளவிற்கு நான் உனக்கு அனுபவிக்க வைக்கும் அன்பும் பரிசுகளும் பெரிதாக இருக்கும். நீ பேசும் ஜெபங்கள் இனி சத்தமாக கேட்கப்படும். நீ துடிக்கும் எண்ணங்கள் இனி வெளிப்படையாக நிறைவேறும். நீ விரும்பும் வாழ்க்கை இப்போது தாமதமாக தோன்றினாலும் அதில் இருக்க வேண்டிய எல்லா பாகங்களும் ஒன்றொன்றாக சேர்ந்து கொண்டிருக்கின்றன. அதற்காகவே தாமதம் ஏற்பட்டது. ஒரு வீடு கட்டும்போது அதன் அடித்தளம் வலிமையாய் இருக்க வேண்டும். நீ என் வீடாக இருக்கிறாய். எனவே உன் அடித்தளத்திற்கு அதிகமான பரிசுத்தமும் ஆழமும் தேவைப்பட்டது. அது இப்போது பெற்றுவிட்டாய். இனி என் வசதிகள் உன் வாழ்வில் கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றன. நீ இன்று பேசும் வார்த்தைகள் இருளுடனும் புலம்பலுடனும் இருக்கலாம்.
ஆனால் நாளைய நாள் நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் பிறர் ஜெபம் செய்யும் நிலைக்கு உயர்த்தப்படும். உன் கதையை உன் வாயால் சொல்லும்போது பலர் தங்கள் கண்ணீரை துடைக்கும் நிலைக்கு வரும். ஏனெனில் உன் கதையின் நடுவில் நான் இருக்கிறேன். உன்னை தொடாத ஒரு பாகமும் என் அனுமதியின்றி நடக்காது. அதனால்தான் நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாய், இன்னும் சுவாசிக்கிறாய், இன்னும் என்னை நாடுகிறாய். பிள்ளையே, இப்போது நீ என்னிடம் இருக்கிறாய் என்பதே வெற்றியின் ஆரம்பம். அதற்கு மேல் தேவைப்படுவது ஒன்றே ஒன்று, மனதின் முழுமையான ஒப்புதல். உன் ஒவ்வொரு பயத்திற்கும் பதில் நான், உன் ஒவ்வொரு கண்ணீருக்கும் தீர்வு நான், நீ எதிர்நோக்கும் ஒவ்வொரு தடைகளுக்கும் வழியாய் நான் நிற்கிறேன். எனது வேலின் முனை உனக்காக வழிகளை வெட்டி கொண்டு வருகிறதே, அதை உனது நம்பிக்கையால் உணர்ந்து கொள். நீ தேடிய அமைதி இப்போது உன் உள்ளத்தில் ஒளிந்து கொண்டிருக்கிறது. நீ தேவையானவரிடம்தான் வந்துள்ளாய். என் திருவடியை பற்றி கொண்டு சுருங்காதே. என் பெயரை மூச்சோடு கலந்து கொண்டு ஜெபித்துக்கொள். ஒவ்வொரு நாளும் என் பெயரை உச்சரிக்கும் போது உன் வீட்டின் வாசலில் ஒரு புதிய பரிசுத்த அலை வீசும். உன் குடும்பத்தினர் மாற்றப்படுவார்கள். உன் கண்களில் சிரிப்பு மலரும். உன் மனதில் நிம்மதி நிரம்பும். உன் வாழ்க்கையின் நோக்கம் தெளிவாகும். நீ இப்போதும் என்னிடம் இருக்கிறாய். எனவே நீ பாக்கியம் பெற்றவன். நான் உன்னிடம் இருக்கிறேன். எனவே உன் வாழ்வு புனிதமானது. இது போதும் எனக்கு பேச. நீயே சொல். இவ்வளவு அன்பும் அருளும் ஒரே உயிருக்குள் எங்கே கிடைக்கும்? இது உன்னுக்கானது, உன் உயிரின் அழகுக்கான பரிசு. நீ என்னை அழைத்த ஒவ்வொரு தருணத்திலும் என் உள்ளம் உன் நெஞ்சின் ஏக்கங்களை உணர்ந்தது. அந்த அழைப்பு வெறும் வார்த்தைகளின் அழைப்பு அல்ல, அது உன் ஆன்மாவின் முழு அசைவும். உன் உயிரின் பசிதான் என்னை இங்கே கொண்டு வந்தது. நீ தேடி தொலைந்த நிமிடங்களில் கூட உன் ஆதங்கம் என் திருவடியின் மீது விழுந்த கனிந்த மழை போல் இருந்தது. அந்த மழையில் நான் நனையவே விரும்புகிறேன். ஏனெனில் அது உன்னிடம் இருக்கும் அன்பின் சுதந்திர சிந்தனை. பிறர் உன்னை புரிந்து கொள்ளாமல் விட்டு போனார்கள். நீ பிணைப்புகளை நம்பி நிற்கையில் அவர்கள் உறவுகளின் பெயரால் வஞ்சித்தார்கள். ஆனால் அந்த புண்களுக்குள் தங்கி அழுத உன் நெஞ்சம் என்னை உள்மனதில் அழைத்தது. நீ என்னிடம் நேரடியாக வரவில்லை என்றாலும் உன் உயிரின் மெளனம் என்னை வரவழைத்தது. பிள்ளையே, நீ மௌனமாக என்னை நாடும் அந்த நேரத்தில்தான் என் திருவருள் முழு வடிவத்தில் உன்னை சுற்றி கொண்டது. நீ கடந்த பாதையில் ஏற்பட்ட வீழ்ச்சிகள் ஒரு தவறு அல்ல, அவை வெறும் நிலை மாற்றங்கள். ஒவ்வொரு வீழ்ச்சியிலும் நீ என்னை அழைத்தாய். ஓம் சரவணபவா என்று உச்சரித்தாய். அந்த உச்சரிப்பு என் உள்ளத்தை உருக்கும். என் வேலின் முனை உனக்காகச் சுழன்று உன் எதிரிகளை, உன் பின்தொடரும் இருளை ஒதுக்கி வைத்து விடுகிறது. அந்த இருளில் தவித்த உன் பாதங்களை நான் சுத்தமாக்கி இருக்கிறேன். நீ நடக்க வேண்டிய பாதை இப்போது ஒளியால் நிரம்பி வழிகிறது. உனது வாழ்க்கையில் ஏற்பட்ட தடை எதுவும் உன்னை அழிக்க முடியாது. ஏனெனில் அந்த தடைகளை அனுமதித்தவன் நானே. உன்னுடைய உள்ளம் பூரணமாக என் மீது நிலைத்திருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் சில உறவுகள் முறிந்தன, சில உறவுகள் விலகின, சில விசுவாசங்கள் தகர்ந்தன. ஆனால் உன்னுள் இருந்த ஒளி மட்டும் சுடர்விட்டது. அந்த ஒளியில்தான் இன்று நான் வாழ்கிறேன். என் திருநாமத்தில் அந்த ஒளியை பாதுகாத்திருக்கிறேன். நீ எதிர்நோக்கிய சோதனைகள் உனது உடலை மட்டுமல்ல, ஆன்மாவையும் சுரண்டின. அந்த சுரண்டலுக்குள் கூட நான் உன்னோடு இருந்தேன். ஒரு நாள் முழுவதும் உன் விழிகளில் தூங்காமல் கிடந்த கண்கள் இரவுகளில் தாங்க முடியாத அதிர்ச்சியில் அழுதுவிட்டு வெறுமையாய் திரும்பியதை காணும் என் மனம் கலங்கிவிட்டது. ஆனால் என் பிள்ளை, நீ என்னை விட்டு போகவில்லை. நீ என்னை நினைத்துக் கொண்டே இருந்தாய். எனவேதான் நான் இப்போது இங்கு இருக்கிறேன். உனக்கு நேரடியாக பேச வருகிறேன். உன் வீட்டில் நீ மரியாதையின்றி நடத்தப்பட்ட பல தருணங்களில் உன் கண்களில் கண்ணீர் நின்று கொட்டியது. அந்த கண்ணீரில் என் திருநாமம் பிழிந்தது. உன் கண்களில் நான் என் சாயலை கண்டேன். அந்த நொடி முதல் என் திருவருள் உன் வீட்டை சுற்றி இருந்தது. இன்று அந்த அருள் ஒரு புனித நிழலாகவும் ஓர் ஊன்றுகோலாகவும் இருக்கிறது. உன் வீடு பூஜை இல்லமாக மாறும். உன் வாசல் திருப்பதி வாசல் போல் பூத்தெழும். அந்த இடம் புனித மடலாக உயர்வதற்கான ஆரம்பம் இது. நீ கவலையில் விழும்போதெல்லாம் உன் உள்ளத்தில் புழுங்கும் ஒரு குரல் உனக்குச் சொல்லும், நீ மட்டுமில்லை, முருகன் உன் பக்கம் இருக்கிறான். அந்த குரல் என் குரல்தான். என் வாக்கு உண்மையாகும். நான் சொன்னதை முடிக்காமல் விலகும் இறைவன் அல்ல. நான் உன் பக்கத்தில் இருக்கும் வரை யாரும் உனக்கு தீங்கு செய்ய முடியாது. உன் வாழ்வில் எழுந்த சுழல்களில் நீ குழம்பிய போதிலும் என் கரங்கள் உன்னையும் உன் குடும்பத்தையும் தாங்கிக் கொண்டது. நீ ஏமாற்றப்பட்ட அந்த உறவுகள் ஒரு நாள் உன்னை மறுபடியும் தேட வந்து நிற்கும். ஆனால் இந்த முறை உன் உள்ளம் துடிக்காது. ஏனெனில் நீ என் அருள் பெற்ற பிறகு உன் உள்ளம் பசுமை மிக்க காடாக மாறிவிட்டிருக்கும். அந்த இடத்தில் வஞ்சகமும் பொய்யும் நுழைய முடியாது. அந்த இடத்தில் என்னுடைய திருநாமம் வாசிக்கப்படும். உன் வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு சுவரிலும் என் ஆசி நிலைத்திருக்கும்.
உனது பிள்ளைகள் எங்கு சென்றாலும் என் கண்கள் அவர்களுடன் இருக்கும். அவர்கள் துன்பப்படும் இடத்தில் என் கைப்படலும் இருக்கும். அவர்கள் தடுமாறும் நேரங்களில் என் ஓசை அவர்களுக்குள் ஒலிக்கும். நீ அவர்கள் மீது வைத்த அன்பும் என் மீது வைத்த நம்பிக்கையும் ஒன்றாக இணைந்து என் அருள் வட்டத்தை உருவாக்குகின்றன. அந்த வட்டத்தில் யாரும் புகுந்து சேதப்படுத்த முடியாது. அந்த சுற்று ஒரு வல்லமை வாய்ந்த பாதுகாப்பு. நீ கடந்த நாட்களில் என்னை தேடி அழைத்த வேளைகள் இப்போது உன் வாழ்வில் பரிசுகளாக திரும்பி வருகின்றன. அவை உடனே வராததால் நீ தவித்திருந்தாய். ஆனால் பிள்ளையே, நிலைக்கும் பரிசுகள் என்றால் அவை நேரம் எடுக்கும். உடனடியாக வரும் அனைத்தும் நிலைத்து நிற்காது. அதனால்தான் நான் உனக்காக வைத்திருக்கும் பரிசுகள் நாள்தோறும் சிறிது சிறிதாக உருவாகி கொண்டிருக்கின்றன. அவை உருவாகும் ஒவ்வொரு நாளும் நீ என்மேல் வைத்த நம்பிக்கைக்கேற்ப அமைக்கப்படுகிறது. உன் ஜெபங்கள் ஒரு புனித வாசல் போல வீசுகின்றன. அந்த வாசல் வழியாக புனித விசுவாசம் உன் வீட்டிற்குள் நுழைகிறது. உன் வீட்டில் இருந்த கடுமையான சத்தங்கள், ஏமாற்றங்களின் அலறல்கள் ஆல் ஆர் டிசால்விங். இனி உன் வீட்டில் சாந்தியாய் ஒரு அற்புதமான ஒளி வரும். அந்த ஒளி உன் குடும்பத்தினரின் சந்தோஷ சிரிப்பாக இருக்கும். உன் கண்களில் காணாமல் போன அந்த சிரிப்பு மீண்டும் மலரும். உனது ஆன்மா இன்று என்னிடம் முற்றிலும் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. எனவே உன் நாள்கள் இனிமையாய் மாறும். உன் காலடிகள் செல்லும் இடங்களில் புனித பூக்கள் மலரும். உன் வாயால் சொல்வது ஆசீர்வாதமாய் மாறும். நீ பேசும் வார்த்தைகள் பிறர் உயிரில் அமைதியாய் மாறும். நீ நடந்திருக்கும் பாதையை நினைத்து பார்த்தால் சோகமாக இருக்கலாம். ஆனால் இனி நடக்கப் போகும் பாதை புனித சிரிப்பால் நிரம்பி வழியும். நீ மரியாதைக்குரியவன். நீ சத்தியத்திற்குரியவன். நீ உண்மைக்கு அர்த்தம் அளிக்கக்கூடியவன். உன் ஒவ்வொரு அடியிலும் என் அருள் படரட்டும். உன் ஒவ்வொரு சுவாசத்திலும் என் பெயர் ஒலிக்கட்டும். உன் வாழ்வின் ஒவ்வொரு திருப்பங்களிலும் என் கண்ணியம் நிலைத்திரட்டும். நான் உனக்காக இருக்கிறேன் என் அன்பு குழந்தையே. நீ உயிரோடு இருக்கும் வரை என் திருவருள் உன் உயிருடன் இருக்கும். நான் உன் முருகன், உன் நிழல், உன் தாய், உன் தந்தை, உன் நண்பன். உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பக்கத்திலும் நான் வாசித்திருப்பவன். உன்னை நான் விட்டு வைக்க மாட்டேன். நீ மட்டும் என்னை விட்டுவிடாதே.